Hello student, good morning to all. In this video class, we are going to discuss about direct and indirect speech book back exercise part 3. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து டைமு இல்லைனா பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறது, டென்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறது, அதாவது தட்டு கன்ஜெக்ஷன் வர எல்லா சென்டென்ஸுமே ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது கொஸ்டின் பேஸ்டில் வரக்கூடியது. அதுக்கு நம்ம வந்து கன்ஜென்ஷன் வந்து ஆட் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், அதாவது கன்ஜென்ஷன் வந்து டூ வரும். ஸோ அது மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளமேஷன்னா உங்களுக்கு தெரியும், அலாஸ், ஹுரா, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப வர்ணித்து சொல்லக்கூடியது தான் நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு பார்க்கலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் விஷஸ். In reporting exclamation and wishes, the indirect speech is introduced by some verbs as exclaimed, applauded, etc. First, direct speech la he said, alas, I am undone. ஸோ அலாஸ் அப்படின்னா கொஞ்சம் சோகமாக சொல்லக்கூடாது, என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொட்டேஷன் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும், கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து எக்ஸ்க்ளைம்டு சேட்லி, அதாவது ஒரு சேடாக சொன்னால் சேட்லின்னு யூஸ் பண்ணணும், சந்தோஷமாக சொன்னால் ஜாய்ஃபுல்லி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சேடாக சொல்கிறோம். ஸோ ஹீ எக்ஸ்க்ளைம்டு சேட்லி. ஸோ கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் தட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஐ வந்து ஹீயா சேஞ்ச் ஆகும், ஆம் வந்து பாஸ்ட் டென்ஸில் வாஸாக சேஞ்ச் ஆகும், அண்டன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் ஆலிஸ் செட் ஹவு கிளவர் ஐ எம். ஸோ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது Alice exclaimed, கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு that, ஹவை ரிமூவ் பண்ணுறோம், she was very clever. நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் he said, bravo, you have done well. அதாவது bravo அப்படின்னா துணிச்சல் மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் அப்படின்றது applauded. he said ரிமூவ் பண்ணியோம், he applauded him saying thatன்னு இருக்குது. ஸோ நம்ம that கூட யூஸ் பண்ணிக்கலாம். he applauded him saying that. you have done wellன்னு இருக்குது, he had done well அப்படின்னு சேஞ்ச் ஆகுது, have வந்து hadஆ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்க்ளமேட்டரிக்கான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த நியூ டேர்மில் வந்து இது வந்து ஹிடன் ஆயிடுச்சு, அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. லாஸ்ட் இயர் புக்கில் இருக்குது, அப்போ இந்த இயர் புக்கில் வந்து அது மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். he said, my god, I am ruined. ஸோ அது ரூயின்ட் மீன் அது பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் மை காட் அப்படின்னா ரொம்ப வீணாக போச்சு, அப்போ சேடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ எக்ஸ்க்ளைம்டு சேட்லி, கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் தட். ஐ எம் ரூயின்ட் வந்து ஹி வாஸ் ரூயின்ட், அதாவது பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ செட் அலாஸ் அவர் ஃபோர்ஸ் ஆர் டூ ஸ்ட்ராங். ஃபோர்ஸ்னால் நம்மளோட எதிரிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுவும் சேடாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹி எக்ஸ்க்ளைம்டு சேட்லி, கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் தேர். ஸோ அவர் அப்படின்றது தேர் அப்படின்றத சேஞ்ச் ஆகுது. ஸோ தேர் ஃபோர்ஸ் ஆர் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் வேராக சேஞ்ச் ஆகுது. டூ ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது, டூ வந்து வெரியாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹி எக்ஸ்க்ளைம்டு sadly that their foes were very strong. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, how smart you are, she said. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டைரக்டாக சந்தோஷமாக சொல்கிறோம் இல்லையா, அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான்ட்டு. ஸோ அப்போ she exclaimed with joy, கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் தட்டு, அந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு he was very smart அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், he was very smart அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ், he said, oh, that's a nuisance. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நியூசன்ஸ்னால் தொல்லை தொந்தரவு அப்படின்னு மீனிங். ஸோ he exclaimed with irritation that was nuisance. ஆல்ரெடி அங்கே தட் இருக்கனால that was a nuisance அப்படின்னு ஆட் பண்ணுறோம். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூஸ் இட் மாதிரி what were the actual words used in each instance below? The sentence containing the actual words are jumbled in the box. Write them out in the same order as the actual words. ஸோ இங்கே 8 சென்டென்ஸ் இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் கீழே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து
மேலே கொடுத்துருக்குது இன்டைரக்ட் ஸ்பீச்சு, பட் ஆன்சர் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா புனிதா ஆஸ்க்டு புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங். ஸோ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த சென்டென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதா பார்க்கணும். வாட் ஷி வாஸ் ரீடிங் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் ரீடிங் புஷ்பா ஆஸ்க்டு புனிதா, அதாவது கொட்டேஷன் மார்க்லாம் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரியா, இன்ட்ராகேட்டிவா, ஸ்டேட்மெண்ட்டா, அதெல்லாம் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது பியில் கொடுத்துருக்குது வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா ஆஸ்க்டு புனிதா. செகண்ட் சென்டென்ஸ் புஷ்பா டோல்டு ஹர் தட் he was reading ராபின்சன் க்ரூசோ. ஸோ இந்த ராபின்சன் க்ரூசோ வர மாதிரி அந்த சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சாக பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஜி ஐ எம் ரீடிங் ராபின்சன் க்ரூஸ் புஷ்பா டோல்ட் ஹர், அதுதான் வந்து செகண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். புனிதா ஆஸ்க்டு ஹர் வாட் இட் வாஸ் ஆல் அபவுட். ஸோ இது வாட் இட் வாஸ் ஆல் அபவுட் அப்படின்னு ரிலேட்டடாக இருக்கிறது மாதிரி பார்க்கணும். ஸோ இது மேட்ச் மாதிரி தான் அப்படின்றதுனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஃப் பாருங்கள், வாட் இஸ் இட் ஆல் அபவுட். ஓகேவா, புனிதா ஆஸ்க்டு, அதாவது ஒன்றும் இல்லை, கன்ஜென்ஷன் ஆட் பண்ணணும், கொட்டேஷன்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக இருந்தால் ப்ரெசென்ட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள். புஷ்பா செட் இட் வாஸ் அபவுட் எ மேன் விரிக்டு ஆன் ஆஸ் ஐலாண்ட். ஸோ அந்த விரிக்டு ஆன் அன் ஐலாண்ட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சென்டென்ஸ் அப்படின்னா சி இட் இஸ் அபவுட் எ மேன் விரிக்ட் ஆன் அன் ஐலாண்ட் புஷ்பா செட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்க்கலாம். புனிதா தென் ஆஸ்க்டு ஹர் ஃப்ரெண்ட் who gave her the book. ஸோ gave her the book ரிலேட்டடாக எந்த சென்டென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹெச் who gave you the book புஷ்பா புனிதா தென் ஆஸ்க்டு. இதுதான் வந்து ஹெச் தான் வந்து ஃபிஃப்த்துக்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பார்த்தோன்னா புஷ்பா answered that her uncle gave it to her at Christmas. ஸோ ஈஸி கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக உள்ள சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இ uncle gave it to me at கிறிஸ்மஸ் ஆன்சர்டு புஷ்பா. ஓகேவா, இ தான் வந்து சிக்ஸ்த்துக்குரிய சென்டென்ஸ்க்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் சென்டென்ஸ் ஃபைனலி புஷ்பா inquired if she could borrow it. ஸோ இந்த borrow it ரிலேட்டடாக உள்ள சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மே ஐ borrow it inquired புனிதா. ஸோ இதுதான் வந்து செவன்த் சென்டென்ஸ்க்குள்ள ஆன்சர். லாஸ்ட் சென்டென்ஸ் புஷ்பா ரிப்ளைடு தட் ஷீ வுட் சர்டன்லி லெண்ட் இட் டு ஹர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தோன்னா எக்ஸா இருக்கிறது டி மட்டும்தான். அஃப்கோர்ஸ் ஐ வில் லெண்ட் இட் டு யூ ரிப்ளைட் புஷ்பா. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து மேட்ச் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா நமக்கு இன்டைரக்டில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அப்படியே டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ். 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 சென்டென்ஸும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டு டைரக்ட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு நிவின் ஆஸ்க்டு ஹிஸ் ஃபாதர் வென் த நெக்ஸ்ட் லெட்டர் would come. இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா கன்ஜென்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், கொட்டேஷன் மார்க்கை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன சேஞ்ச் பண்ணும்போது வேர்புக்கு அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வர மாதிரி பார்க்கணும்னா ஆஸ்க்டு வந்து நார்மல் கன்வர்சேஷன். ஸோ அப்போ செட் டு, அப்போ நிவின் செட் டு ஹிஸ் ஃபாதர் கமா கொட்டேஷன்ஸ்லாம் போட்டுட்டு வென். ஸோ த நெக்ஸ்ட் லெட்டர் உட் கம்னு இருக்குது. ஸோ உட்டு வந்து வில்லாக சேஞ்ச் ஆகும். த நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்றது அடுத்ததாக வரும், வில்லுக்கு அப்புறமா வரும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் கம், கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் உள்ளது. நெக்ஸ்ட்டு ஐ ரோட் தட் ஐ வுட் விசிட் ஹிம் நெக்ஸ்ட்டு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது ரோட் ரைட்டாக சேஞ்ச் ஆகும், தட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஐ ரைட் டு ஹிம், இங்கே யாருக்கு அப்படின்னா அங்கே ஹிம் இருக்குது. ஸோ டு ஐ ரைட் டு ஹிம் கொட்டேஷன் மார்க் போட்டு ஐ அப்படியே எழுதுகிறோம். வுட் வந்து வில்லா மாறும், விசிட் வரும், ஹிம் வந்து யூவாக சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட் டே வந்து டுமாரோ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். கொட்டேஷன் போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ டோல்டு தெம் டு பி குவைட். இது பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் டூ ஆட் பண்ணுவோம். இப்போ டோல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு செட் டு அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஸோ ஐ செட் டு தெம் பி குவைட், கொட்டேஷனில் பி குவைட்னு போடணும், அவ்வளோதான். ஃபோர்த் சென்டென்ஸ் லக்ஷன் ஆஸ்க்டு மீ இஃப் ஐ ஹேட் எனிதிங் டு சே. இது இஃப் கிளாஸில் வந்திருக்கு ஆக்சிலரி சென்டென்ஸு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்க்டு அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு செட் டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ லக்ஷன் செட் டு மீ, இஃப்பை ரிமூவ் பண்ணுறோம், கொட்டேஷன் போடணும்,
ஐ ஹேடை பிரிச்சோம், ஹேட் வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும், ஹேவ்னு சேஞ்ச் ஆகும். ஸோ ஹேவை பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஹேவ்னு வரும். ஸோ அப்போ டூ ஐ வந்து யூவாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ டூ யூ ஹாவ் எனி திங் டு சே கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் போடணும், அவ்வளோதான். 5th சென்டென்ஸ், அண்ட் ஓல்டு மவுஸ் ஆஸ்க்டு ஹூ வுட் பெல் த கேட். ஸோ இது எந்த மாதிரி சென்டென்ஸ்னு பார்த்தோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அண்ட் ஓல்டு மவுஸ் ஆஸ்க்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுறோம், ஆஸ்க்டு. ஸோ கொட்டேஷன் போட்டுட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஹூ வுட்டு வந்து வில்லா சேஞ்ச் ஆகும், பெல் த கேட் கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th சென்டென்ஸ், மெர்வின் செட் தட் he wanted to be a soldier. இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ மெர்வின் செட் தட்டை வந்து கன்ஜங்ஷன் ரிமூவ் பண்ணுறோம், கொட்டேஷன் மார்க் பண்ணுறோம். ஹீ வந்து ஐயா மாறும், வாண்டட் வந்து வாண்ட் அப்படின்னு மாறும், டு பி அ சோல்ஜர் கொட்டேஷன் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ 7th பார்த்தோன்னா எபின் ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாண்டட். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது, WHல வந்திருக்கனால இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எபின் செட் வந்து செட் டூன்னு சேஞ்ச் ஆகும், தட்டை ரிமூவ் பண்ணுறோம், மீ எபின் செட் டு மீ கொட்டேஷன் போடுறோம். ஸோ வாண்டட் பிரிச்சோம், ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றினா வாண்ட்டுன்னு மாறும். ஸோ வாண்ட்டை பிரிச்சோன்னா டூ ப்ளஸ் வாண்ட்டு. ஸோ வாட் டூ யூ வாண்ட் கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் போடுறோம். நெக்ஸ்ட்டு 8th சென்டென்ஸ் பார்த்தோன்னா பாக்யா செட் தட் ஷி ஹேட் சீன் தட் பிக்சர். இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ பாக்யா டோல்டு, செட்டு வந்து டோல்டாக மாறுது. ஸோ கொட்டேஷன் போட்டுட்டு தட்டை ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ கொட்டேஷன் போட்டுட்டு ஷீ ஹேட் சீன் வந்து ஐ ஹாவ் சீன், ஓகேவா. ஹேட் வந்து ஹேவாக சேஞ்ச் ஆகுது, சீன் தட் வந்து திஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது. ஸோ பாக்யா டோல்டு ஐ ஹாவ் சீன் திஸ் பிக்சர், ஓகேவா. கொட்டேஷன் போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ 9th சென்டென்ஸ் பார்த்தோன்னா த ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க்டு நஸ்ரீன் வேர் ஷீ லிவ்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதில் வந்து கன்ஜங்ஷன் இருக்காது. ஸோ த ஸ்ட்ரேஞ்சர் இன்குயர்ட் நஸ்ரீன் வேர் ஷீ லிவ்டு வந்து லிவ்டு பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா லிவ்னு வரும் ப்ரெசன்ட் டென்ஸில். அப்போ லிவ்வை பிரித்தோன்னா டூ ப்ளஸ் லிவ். ஸோ வேர் டூ யூ லிவ் கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் போடுறோம். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆஸ்க்டு மேரி இஃப் ஷீ வுட் லென் மீ எ பென்சில். ஸோ இந்த சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ இப்போ ஐ ஆஸ்க்டு மேரி கொட்டேஷன் போடுறோம், இஃபை ரிமூவ் பண்ணிடுறோம். வுட்டு வந்து வில்லா சேஞ்ச் ஆகும். ஸோ வில் ஷீ வந்து யூவாக மாறும். ஸோ வில் யூ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வில் யூ ப்ளீஸ் லென் மீ பென்சில் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் போடி க்ளோஸ் பண்ணுறோம், ஓகேவா. இந்த எக்ஸசைஸோட புக் பேக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கிராமர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிராமர் டாபிக், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். Thank you all and be safe. See you in the next grammar class.